வந்து புடிச்சு ஹாரஸ் பண்ணி தாக்கியிருக்காங்க. பிக் பாஸ் பிரபலமான விக்ரமன் பெண் போல் வேடமடைந்து அடுக்குவாடி குடியிருப்பில் ஓடிய வீடியோ வைரலான நிலையில் அது குறித்து அவரது மனைவி பிரீத்தி விளக்கம் அளித்திருக்கிறார். இது என்னன்னா, நான் முன்னாடி குடியிருந்த வீட்டில் வந்து ஒரு ஷூட்டிங் சம்பந்தமா ஒரு வீடியோ ஒன்று நாங்கள் எடுக்க வேண்டி வந்தது. ஸோ நான் வெளியூர்ல இருந்தப்ப ஷூட்டிங்காக எடுத்த வீடியோ அது. அந்த வீடியோ வந்து தேவையில்லாம வேற டேக் பண்ணி அவதூறு பரப்புற விதமா யாரும் பரப்பியிருக்காங்க. ஸோ அது விஷயமா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தான் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன். அண்ட் அதை வந்து நாங்கள் இது அவதூறு பரப்பியிருக்காங்கன்னு சொன்னோடனே அதை புரிஞ்சுக்கிட்டு இமீடியட்டாக அந்த நியூஸ் சேனல்லேருந்து அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. பாலிமர் நியூஸ் சேனல் அவங்களுக்கு ஆக்சுவலாக ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். அது விஷயமா அதை பரப்புறது யார் என்ன அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். ஸோ போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, அந்த வீடியோவில் எந்த ஒரு கேமராவும் இல்லை, அந்த மாதிரி அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்களா நீங்கள்? அதில் நிறைய இருக்குது அந்த வீடியோவில். கேமரா கிடையாது, ஷூட் மாதிரி தெரியல, அது ரியலா நடந்த மாதிரிலாம் புகார் வைக்கிறேன். ஷூட்னே சொல்றேன், ஷூட் சம்பந்தப்பட்ட வீடியோன்னு சொல்றேன். அது ஷூட் கிடையாது. ஷூட்டுக்காக ஒரு டெஸ்ட் வீடியோ எடுக்கிறதுக்காக நாங்க ட்ரை பண்ணோம். சோ அப்ப நான் வந்து மதுரையில இருந்தேன், அதனால என்ன அவரே ஷூட் பண்ணி அனுப்ப சொன்னேன். சோ அது ஒரு கிட்டத்தட்ட சொல்லணும், அப்ப எங்க 2 பேருக்கு நிச்சயம் இருந்தது. எங்களுக்கு கல்யாணம் ஆகாத அந்த டைம். அந்த வீட்டுல ஆக்சுவலா நான் தான் குடியிருந்தேன். அது விக்ரமனோட வீடு கிடையாது, அது என்னோட வீடு. நான் ஊருக்கு போயிருந்ததுனால அவர் ரிலாக்ஸ் பண்றதுக்காக அங்க ஒரு 4 நாள் இருந்தேன். ஏன்னா நான் அது வீடு மட்டும் இருந்தது, அப்ப அவர் அங்க இருந்தாரு. அந்த டைம்ல நான் வந்து இந்த படத்துல இந்த மாதிரி, ஏன்னா நான் ஒரு ஃபிலிம் மேக்கர், நான் ஒரு டிரெக்டர். ஸோ என் படத்துல அவர் ஒர்க் பண்றது இருந்தது. அதுக்காக படத்துக்காக இந்த மாதிரி ஒன்று பண்ணணும்னு சொன்னேன். அப்போ வந்து அவர் வந்து தயங்குவாரா அப்படிங்கிறதுக்காக அதை இப்போ நீங்கள் ஷூட் பண்ணி எனக்கு அனுப்புங்க, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் அப்படி நடிப்பீங்கன்னா இப்போ நீங்கள் பண்ண முடியுமா, பண்ணி காட்டுங்கன்னு சொன்னேன். ஸோ அதுக்காக அவர் வந்து பண்ண ட்ரை பண்ணாரு. நான் சும்மா விளையாட்டா சொன்ன விஷயம், அப்படியே கீழே போங்க அப்படின்னு சொல்லி சும்மா சொன்னேன். அது போன உடனே உங்களுக்கு தெரியும்ல, நம்ம சமூகத்தில் வந்து ஒரு ஆண் வந்து அந்த மாதிரி வந்த உடனே இம்மீடியட்டாக உடனே உங்களை டிரான்ஸ்ஜெண்டர்னு நினச்சிப்பாங்க. அப்படி நினைச்சு அடுத்த செகண்ட் டிரான்ஸ்ஜெண்டரா தான் இவன் திருடுவான், இவன் பிரச்சனை பண்ணுவான்னு நினைச்சு உடனே எந்த கேள்வியுமே கேட்காம அவங்க மேல வந்து ஹாரஸ் பண்றது, வயலண்ட் ஆக்ட் இதெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி ஆக்சுவலா செஞ்சாங்க. உண்மையை சொல்லணும்னா, ஒரு விஷயத்த சரியா விசாரிக்காம இமீடியட்டா ஒருத்தரை வந்து புடிச்சு ஹாரஸ் பண்ணி தாக்கியிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க பண்ணதுதான் சமூக குற்றம்.